ஆல்ரெடி அவர் ஒன்றும் பண்ணலை, 1-2 இடத்துல நின்று இருப்பாரு, அதுக்கும் அடிச்சிருப்பாங்க. அமித்தையும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை இவங்க ஹைலைட் பண்ணணும் போது நாங்கள் எப்படி இருந்தாலும் பாரு ஒரு ஸ்டேஜில் எடுத்துருவோம், அவளை நாங்கள் டாப் 5க்கு கொண்டு வர மாட்டோம், நீங்கள் அவளை நம்பி கேம் ஆடினீங்கன்னா உங்கள் கேம் அடி வாங்கும், அதனால் அவளை நம்பி கேம் ஆடாதீங்க அப்படின்ற ஹிண்ட்டை தான் கமருதீனுக்கோ வினோத்துக்கோ இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸுக்கோ இவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சுபி எல்லாருமே இவங்க சொல்லிக்கிட்டே இருந்த ரீசன் வந்து ஏதோ ஒரு இடத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணி யாரோ நின்னா கூட இவங்க அவாய்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து பாருவை நாங்கள் எடுத்துருவோம், கண்டிப்பாக அவங்க டாப் 5ல நாங்கள் கொண்டு வர மாட்டோம். இப்போ கமருதீன் சொன்ன விஷயமே, நான் உங்களை வந்து உன்னை வந்து டாப் 3ல கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், ஆனால் அதுக்கு நீ பாரு கூட இருந்தால் உன் கேம் அடி வாங்குவோம், ஏன்னா நாங்கள் பாரு எடுத்துருவோம், நீ அரோரா கூட உன்னை வச்சு அரோராவை ஷைன் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டா உன்னை உள்ள வச்சுக்குவோம், இல்லைன்னா அரோரா ஆனால் கண்டிப்பாக அரோராவை டாப் 3ல கொண்டு வந்துடும், உன்னை யோசிப்போம் டாப் 5ல வச்சுக்கலாமா வேணாமான்னு, ஆனால் நீ பாரு கூட இருந்தால் உனக்கு அது கூட கிடைக்காது அப்படின்ற ஹிண்ட்டை தான் சேனல் கொடுத்துட்டே இருந்திருக்காங்கன்னும் போது சேனல் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டது தான் அவளை வந்து டாப் 5க்கே கொய்து. இந்த ஜோ மைக்கிளும் மற்ற ரிவ்யூவர்ஸும் முன்னாடியே அதாவது நான் சொல்கிறேன், அந்த அபி வித் ரோஸ்ட், ஜோ மைக்கிள், இன்னும் நிறைய இந்த குட்டி குட்டி சேனல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த 2 சேனல் சொல்கிற பெரிய சேனல்னு சொல்ல முடியாது ஜோ மைக்கிள், பட் ஆனால் அவங்க காலங்காலமாக 7-8 வருஷமாக ரிவ்யூ பண்ணுறாங்க, சேனல் ப்ராடக்ட்ஸ் வேறு, ரைட்டா? ஸோ அவங்க பேச்சை கேட்டு இன்டர்வியூ பண்ணுற நிறைய சேனல்ஸ் வந்து அதை வந்து ஓப்பனாகவே எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டாப் 5ல பாரு வரக்கூடாதுன்னும் போது அதை தான் சேனலும் பிளான் பண்ணாங்க. அப்படின்னும் போது இந்த கார் டாஸ்க்கு ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு வகையில் அந்த கார் டாஸ்க் அப்படி நடக்கலைன்னா கூட இவங்க ஏதோ ஒரு வகையில் பார்வை வெளில அனுப்பதான் யோசிச்சிருப்பாங்களே தவிர அவளை டாப் 5க்கெலாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஓட்ஸ் அவளுக்கு இருந்திருந்தா அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு இருந்திருந்தா அது மேபி எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் சேனல் டிசைட் பண்ணதாக பண்ணாங்க, அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பாரு அழகாக சொல்லியிருப்பா, தக்காளி தொக்கு மாதிரி நானே வந்து அந்த சான்ஸ் அன்றைக்கி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் வக்ரனுக்கோ சபரிக்கோ எல்லாருக்குமே. ஐ மீன் அவங்க வக்ரன் சொல்ல விக்ரம் தான் சொன்னாங்க, நான் சொல்கிறேன். வந்து அன்றைக்கி வந்து நான் ஏன்னா திவ்யாலாம் அந்த பேச்சு பேசினா கார் டாஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது அந்த சான்ஸை நானே உருவாக்கி கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அன்னைக்கு வந்ததுமே வந்து ஃபேன்ஸ் மீட்டில் அவர் வந்தது நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன், ஏன் பிரவீன் வந்தார் வன்மத்தை கொட்டினார் அப்படின்னா, ஆக்சுவலாக பிரவீன் வந்து கமருதீன்காக தான் வரது பிளான் போல், அவர் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா இல்லை அன்றைக்கான க்ரௌடு விஷயங்கள்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சான்னு தெரியல. நான் சொல்லியிருப்பேன், கமருதீன் ஃபஸ்ட்டு வந்தார், பார்வை தனியாக உட்கார வச்சுருப்பாங்க ரூமில் எங்கேயோ, அதுக்கப்புறமா வந்து கமருதீன் அந்த குரூப் ஆனதுக்கப்புறம் பார்வை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஒரு க்ரௌடு வந்து ரொம்ப ஓவர் ஆனதுனாலையும் இன்னொன்று பிரவீன் கொஞ்சம் லேட்டாக வந்தது கமருதீனுக்கான ஃபேன்ஸ் மீட்டில் அவரை ஜாயின் பண்ண வைக்க முடியாமல் அது பாருக்கான ஃபேன்ஸ் மீட்குள்ளே அவர் ஜாயின் ஆகிட்டாரு. நான் இன்னுமும் வன்மத்தை கொட்டுவாருன்னு நினச்ச பிரவீன் ஆக்சுவலி கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது, 50-50 இருந்தது. ஏன்னா உள்ள கேமே அவர் அப்படி தான் ஆடி இருப்பார். ஒரு இடத்துல அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு அந்த வாரத்தில் வந்து பாரு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லணும்னா கூட வாய் ஒரு மாதிரி வச்சுட்டு பாரு சொல்ல முடியல ஆனால் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்படின்னும் போது ஸோ பாரு எப்பயுமே அந்த ஏழம் பொறுத்தா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார். எனக்கும் பாருக்கும் அந்த கேம் அது ஓப்பனாக அவர் விஷயத்தில் கொஞ்சம் தெரியும். ஒரு சில இடத்துல சப்போர்ட்டும் 50 சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, லிட்ரலாக அடிச்சிருக்க மாட்டார், ஐ மீன் ரொம்ப தாக்கி இருக்க மாட்டார், பட் ஆனால் சேர்ந்தும் இருந்திருக்க மாட்டார். ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி தாமரை இலை தண்ணி இல்லை தாமரை இலை ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அவங்களோடது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது. இங்கேயுமே அது அப்படி தான் இருந்தது. நான் ரொம்ப ஓவர் வன்மத்தை கொட்டு வரேன்னு நினச்சேன் அந்தளவுக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்களை வில்லியாக காட்டுங்க, இப்போ ஏதாவது நெக்ஸ்ட்லாம் வந்தால் நீ வந்து வில்லியை எப்படி பண்ணுவேன், சீரியல்லாம் வந்தால் எப்படி பண்ணுவேன், படம்லாம் வந்தால் பண்ணுவேன்னா இது வன்மத்தை கொட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்வை கேட்டிருப்பாங்க. அப்போ நான் வன்மத்தை கொட்டினோன்னா சோஷியல் மீடியாலே கொட்டியிருப்பேன், இங்கேயே உன் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கொட்டுறேன்னு அவர் சமாளிச்சாலுமே உள்ள, ஏன்னா அவர் வந்தது கமருதீனுக்காக தான், அது லேட் ஆனதுனால பாருக்கான விஷயமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயுமே சேனல் ப்ராடக்டான கமருதீனுக்கு சபரிக்கு வக்ரனுக்கு இவங்களுக்கு தான் அவர் வந்து ஃபேவர் பண்ணியிருப்பாரு. உள்ளே போய் வந்து கேம்னு சொல்லி மனசாட்சி இது பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு கேட்டது கூட கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு, தவிர பாருக்கான விஷயங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கமருதீன் பற்றி அவரே தான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, பாருவை வச்சு தான் கமருதீன் கேம் ஆடுறாரு அப்படின்னு ஸ்டார்டிங் எவிக்ட் ஆகும்போது பிரவீன் தான் சொல்லியிருப்பாருன்னும் போது எல்லாரோட டைமென்ஷன்ஸ் மாறிட்டே தான் இந்த கேமில் இருந்திருக்குன்னா, ஒரு சிலர் மட்டும் அப்படியே வன்மமாகவே இருந்திருக்குன்னா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அகைன் அதே டாப் 5ல இருக்கவங்களுக்கு தான் அந்த வன்மம் அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க மாறவே மாட்டாங்களா அப்படின்னா அவங்களோட நேச்சரே அப்படிதான், அப்புறம் ஏன் மாற போகிறாங்க, அவ்வளோதான், அது மேனுஃபேக்சரிங் டெஃபெக்ட், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த கண்ணில் அடிபட்டது சொல்லும்போது அந்த 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 இது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எலும்பில் பட்டதுனால அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதே அது லென்ஸ் வேறு போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் ஹாஷாக பட்டிருந்தா என் கண்ணுக்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ணழகி அந்த டாஸ்க்லையும் வந்து கிங்டம் டாஸ்கில் எப்படின்னு அப்போ அந்த ஃபீமேல் ஆங்கர் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணாக ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலே நம்ம கண்ணாடியில் பார்த்து ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம், நீங்கள் எப்படி அதெல்லாம் நீங்கள் அந்த ட்ராமாலாம் எப்படி கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப்வியஸாக அதை நான் கண்ணாடியில் பார்த்து
அழுவான். அந்த 2 வாரம் எனக்கு அப்படி இருந்தது. இருந்தாலும் அது நான் கேம்க்காக நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணேன். ஆனா வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது, "டேய் நான் இன்னமும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம் போலடா" அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே தோணுச்சு. ஸ்கேம் ட்ராமா ஒரு சில விஷயங்கள்லாம் அது சொல்லல அவங்க. அந்த மாரிலாம் பண்ணியிருந்தா, இன்னும் நான் அப்படி பண்ணியிருந்தா எல்லாருக்குமே ரெட் கார்டு குடுத்துருக்கணுமே அப்படிங்கிற மாரிலாம் செம்மையா சொன்னாங்க. டேய் நான் மட்டும் அப்போ வந்து ஆங்கர் சொன்னாங்க, "ஆமா நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணி தான் இருந்திருக்கலாம்க்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமால்ல பண்ணியிருந்திருக்கலாம்ல. அதனால தான் லைஃப் எனக்கு டஃப்பா இருக்கு. நான் ராண்ட் ரியலா இருக்கறனால எனக்கு வராதுங்க, நடிக்க வராதுங்க. ஒரு வேளை ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அதில வேணா நடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னும்போது, சொன்ன மாரி சீரியல் ஆர்டிஸ்ட்டா இருக்க சபரிக்கு நடிக்க வருது. அரக்கி நடிப்பு அரக்கி 10 வருஷம் இருக்காங்க ஃபீல்ட்ல அவங்களுக்கு நடிக்க வருது. அப்புறம் பிரஜன் ஏன்பா இதில இன்னொரு கேள்வியே வருது. பிரஜன் திவ்யாவ பத்தி சேர்த்து வச்சு பேசினது ஸ்கேம்ட்ரா தான். அப்புறம் வந்து புருஷன் மேல நம்பிக்கை இல்லாம தான் ஸ்கேம்ட்ரா திவ்யாவ அப்படி பேசினாங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நடிச்ச நடிப்புங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ட்ரா வந்து திவ்யாவ அந்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வச்சதும், பாரு ஒரு கம்ப்ளைண்ட் பொறுக்கி பாருன்னு சொன்னதும், ஸோ 2 பொண்ணுங்களுமே எனக்கு திவ்யாவ பிடிக்காது ஆப்வியஸா. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, 2 பொண்ணுங்களுமே ஆப்வியஸா ஸ்கேம்ட்ரா சொல்ல வந்தது என்னன்னா, கேரக்டர் அசாசினேட் தான் ஆப்வியஸா அவங்க பண்ண வந்தாங்க. 2 பொண்ணுங்களுமே. இதுல திவ்யாவ அவங்க அவங்க புருஷன் கூட சேர்த்து பண்ணதும், இல்ல பார்வ வந்து கமருதீன் கூட சேர்த்து பண்ணதும், இதுல ஆரம்பிச்சு விட்டதே அந்த கார் டாஸ்க்ல வக்ரன் தான். "என்னடா இங்க கூட கார்ல கூட லவ் பண்றீங்களாடா?" அப்படின்ற மாரி ஒரு மாரி அவன் அவன் ஒரு மாரி மட்டமா பேசுவான் தான். அத வச்சு தானே சர்வே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு இவ ஆரம்பிக்கவும் தான், பொறுக்கி பாரு அப்படின்ற வார்த்தை வந்து கமருதீன சொல்லி அந்த வார்த்தைங்க ட்ரிகர் ஆயி இதெல்லாம் நடந்து